அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்றைய இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் முதலாவது நோன்பை நாம் எல்லோரும் எத்தனையோ ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் தொடங்கி இருக்கிறோம். போன வருஷம் எங்களோடு நோன்பு பிடித்த எத்தனையோ பேர் இன்னைக்கு மண்ணறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றால் அது சும்மா இல்லை. இந்த ரமலான்லியாவது இவன் திருந்த மாட்டானா, இந்த ரமலான்லியாவது இவன் என்னை தேடி வர மாட்டானா என்று அல்லாஹ் எம்மை பார்த்து எதிர்பார்க்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரமலான் என்றவுடனே எங்கட மைண்டில் வார என்ன, கஞ்சி குடிக்கிறது, வடை சாப்பிட்றது, பசியோடு இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி ரமலான் என்றால் என்னன்னு தெரியுமா? அது ஒரு ட்ரைனிங் பீரியட். ஒரு வருஷத்துக்கு தேவையான ஈமானிய சக்தியை ரீசார்ஜ் பண்ற ஒரு மாசம் இது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லஅல்லக்கும் தத்தஊன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக, அதாவது இறை அச்சம் உள்ளவர்களாக மாறணும். அதுக்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. சும்மா காலையில இருந்து மாலை வரைக்கும் பசியோட இருக்கிறதுக்கு பேரு நோன்பு கிடையாது. எங்கட கண்ணு நோன்பு பிடிக்கணும், எங்கட காது நோன்பு பிடிக்கணும், முக்கியமா எங்கட நாக்கு நோன்பு பிடிக்கணும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நோன்பு பிடிச்சு கொண்டு மற்றவங்களோட குறையை பேசுறது, மற்றவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறது, இதெல்லாம் எங்களோட நோன்போட நன்மைகளை அப்படியே அழிச்சிடும். நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் பொய்யான பேச்சையும் தீய செயல்களையும் விடவில்லையோ அவர் பசியோடு இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாங்கள் ஒரு பக்கம் பசியோடு கஷ்டப்படுறோம், ஆனால் மறுபக்கம் பாவங்களையும் செய்கிறோம் என்றால் அதில் என்ன லாபம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த 30 நாளும் எங்களை நாமே செதுக்கிறதுக்கான ஒரு காலம். அடுத்ததா இந்த முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அதாவது அல்லாஹ்வின் அருட்கொடைகள் கொற்ற நாட்களாகும். நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அள்ளிக்கொள்ளணும்னா எங்களோட வீடுகளில், பள்ளிகளில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கணும். சும்மா ஃபோனில் நேரத்தை கழிக்காம, சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத பார்க்காம இந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்குவோம். எத்தனையோ ஏழை எளிய மக்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களோட பசியை நாங்கள் இன்னைக்கு உணர்வோம். இந்த உணர்வு எங்கட உள்ளத்துக்கு ஒரு இரக்கத்தை கொண்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். அது சின்ன ஒரு பேரிச்சம்பழமாக இருந்தால் கூட சரி, அதில் கிடைக்கிற கூலி மலையளவு பெருசு. கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரமலான் வந்தவுடனே நாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அப்புறம் போக போக அந்த ஆர்வம் குறைஞ்சிடும். அப்படி இல்லாமல் இந்த முதல் நோன்புல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான இபாதத்தில், வணக்க வழிபாடில் உறுதியாக இருக்கணும். எங்களோட தொழுகைகளை நேரத்துக்கு தொழுவோம். குறிப்பாக சுபஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழ பழகிக்கொள்ளும். இந்த ரமலான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ரமலான் வந்துச்சு போச்சு, ஆனால் நான் அப்படியே இருக்கேன் என்று இருக்கக்கூடாது. அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தில் எங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சு எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில் நுரையிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹரத் அவ்வானா அனில் ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.